குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்னு ஒரு டாபிக் பார்த்துட்ருக்கோம். அதில் ஆக்சின் முடிஞ்சிச்சு. சரியா, ஆக்சினில் அதோட டைப்லாம் பார்த்தோம் இல்லையா. ஆக்சினில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல் ஆக்சின், இன்னொன்று சிந்தட்டிக் ஆக்சின். நேச்சுரல் அப்படின்னு சொல்கிறது நேச்சுரலாகவே செக்ரீட் ஆகுது பிளான்ட்டுக்கு. சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பிளான்ட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதிக அளவில். அதான் வந்து சிந்தட்டிக் ஆக்சின் அப்படின்னு பேர் அதுக்கு. சரியா, இதோட பேர் வந்து 2,4 டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு பேர் அதுக்கு. இன்னொரு சிந்தட்டிக் ஆக்சிட் 2,4,5 ட்ரைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். அப்புறம் இன்னொன்று வந்து நாப்தலின் அசிட்டிக் ஆசிட்னு 3 டைப்ஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆக்சினோட வேலை, ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஹார்மோன், பிளான்ட் ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தா ஜிப்ரலின்ஸு. சரியா, ஜிப்ரலின்ஸ் இது யார் டிஸ்கவர் பண்ணுது அப்படின்னு கேட்டால், தி எஃபெக்ட் ஆஃப் ஜிப்ரலின் had been known ஜாப்பன் சயின்ஸ் இயர்லி 800 சரியா, 1800 இந்த ஜிப்ரலின் வந்து கண்டுபிடிச்சாங்க. சரியா, பார்ப்போம். தீஸ் ஆர் அசிடிக். சரியா, அசிடிக் பிஜிஆர் இது ஒரு பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் அப்படின்றாங்க. இப்போ பிஜிஆர்னா ஷார்ட்டாக சொல்கிறாங்க, அது பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்ட்டு. இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குரோசோவா அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டு ட்ரீட்டட் த ஸ்டெரைல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜிப்ரெல்லா ஃபியூஜிகோரி, அதாவது ஃபியூஜிகோர்ச் அப்படின்ற ஒரு பிளான்ட்டில் அவர் வந்து கண்டுபிடிச்சாங்க. எ ஃபங்கஸ் தட் காஸ் பேக்கன் டிசீஸ் ஆர் ஃபூலிஷ் டிசீஸ், அதாவது ஃபூலிஷ் சீட்லிங் டிசீஸ் அண்ட் ரைஸ் டு ஹெல்த் ரைஸ் சீட்லிங். சரியா, அந்த ரைஸ் பிளான்ட்ஸில் தான் இந்த ஜிப்ரலின் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. என்ன நோய் அப்படின்னு பார்த்தா பேக்கன் நோய் அல்லது ஃபூலிஷ் சீட்லிங் டிசீஸ் இன் ரைஸ் அப்படின்றாங்க. ஆஸ் எ ரிசல்ட் இட் ஷோஸ் தி சிம்டம்ஸ் ஆஃப் பேக்கன் டிசீஸ். லேட்டர் த ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் வேர் ஐடென்டிஃபைட் ஆஸ் ஜிப்ராலிக் ஆசிட். அதில் தான் முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ஜிப்ராலிக் ஆசிட் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு பேர் ஜிப்ரலின் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. சரியா, தெர் ஆர் மோர் தென் 100 ஜிப்ரலின்ஸ் இன் ஃபங்கை அண்ட் ஹையர் பிளான்ட்ஸு. சரியா, பெரிய தாவரங்கள்லையும் ஃபங்கஸ்லேயும் 100க்கும் அதிகமான அந்த ஜிப்ரலின்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால் GA1, GA2, GA3 எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்கிறோம். ஃபேன் இருந்தால் நல்லாயிருக்கும். Gibralic acid is one of the first discovered and most intensively studied gibralins. சரியா, ஜிப்ரலினை பற்றி படிக்கிறதுக்கு இந்த ஜிப்ராலிக் ஆசிட் வந்து ஒரு பெரிய முன்னோடியாக விளங்கியது அப்படின்னு நாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம். இதில் GA3 ஆர் டெர்பானிஸ் அப்படின்னு சொல்கிறோம், அது ஜிப்ராலிக் ஆசிட். நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஜிப்ரலின்ஸ் அதோட ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஜிப்ரலின்ஸ் காஸ் இன்க்ரீஸ் இன் லென்த் ஆஃப் ஆக்சிஸ். சரியா, அந்த ஆக்சல் கிளைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிளைகள் அதிகமான லென்த்துக்கு வளர வைக்கிறது இந்த ஜிப்ரலினோட வேலை. ஸோ தே ஆர் யூஸ்டு டு இன்க்ரீஸ் த லென்த் ஆஃப் த கிரேப்ஸ் ஸ்டாக்கு. சரி, அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா கிரேப்போட அந்த ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. கிரேப் ஸ்டாக்னா தண்டு, பழத்தோட காம்பு, பழக்காப்பு, அந்த ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. அது பெரிய நீட்டாக வளர வைக்கிறதுக்கு இந்த ஜிப்ரலின்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. சரியா, செகண்ட் பாயிண்ட்டு, டு எலாங்கேட் அண்ட் இம்ப்ரூவ் த ஷேப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் சச் அஸ் ஆப்பிள். அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிற ஆப்பிள் பார்த்தோன்னா நீட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்குது. இல்லை ரைட் சைடில் இருக்கிற ஆப்பிள் பார்த்தோம் அப்படின்னா குட்டையாக உருண்டையாக இருக்குது. சரியா, இதுக்கு இந்த ஜிப்ரலின் தான் வந்து காரணமாக இருக்கின்றது. தி டிலேஸ் நெசன்ஸ் ஸோ த ஃப்ரூட் கேன் பி left on the tree to extend the market period. அதாவது ஸ்னெசன்ஸ் அப்படின்னு சொன்னால் வயதாதல் அப்படின்னு அர்த்தம்.
வயது முதிர்வு அப்படின்னு அர்த்தம். வயது ஆகாமல் தடுக்கிறது இந்த ஜிப்ரலின். அதனால் ரொம்ப நாளைக்கு மரத்துலேயே காய் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே. அதனால் ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ண முடியும். சரி, நெக்ஸ்ட்டு GA3 இஸ் யூஸ்டு டு ஸ்பீட் அப் malting process in brewing industry. சரியா, brewing industry மால்ட்டிங் ப்ராசஸ் அதிகப்படுத்தி ப்ரீவரிங் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அந்த GA3 அப்படின்ற ஒரு ஜிப்ரலின் டைப்பு. சரியா, நெக்ஸ்ட்டு 5வது ஃபங்க்ஷனு, sugar can store sugar in stems. Spraying sugar can carb with gibberellins increase the length of the stem. It increases the yield by as much as 20 tons per acre. அதாவது கரும்புக்கு ஜிப்ரலின் ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக கரும்பு ரொம்ப நீட்டாக வளர வைக்க முடியும். அதனால் 20 டன் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஏக்கருக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரேயிங் ஜுவனைல் கோனிஃபர்ஸ் வித் GS, அதாவது GAனா ஜிப்ரலின்ஸு, ஆஸ்டன்ஸ் த மெச்சூரிட்டி பீரியட். இட் லீட்ஸ் டு ஏர்லி சீட் ப்ரொடக்ஷன். சரியா, ஈஸியாக விதைகள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இதனால். ஜிப்ரனில் அதாவது ஸ்ப்ரேயிங் ஜுவனல் கோனிஃபரஸ்ன்ற, அதாவது சீக்கிரமாக விளையக்கூடிய அந்த தாவரங்களுக்கு மேலே நம்ம வந்து ஜிப்ரலின் தெளித்தோம் அப்படின்னா சீக்கிரமாக முதிர்ச்சி அடைஞ்சு நமக்கு ஈஸியாக சீடு ப்ரொடக்ஷன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார் பால்ட்டிங் internode elongation just prior to flowering in wheat, cabbage and many plants with roasted habit. அதாவது அந்த கோஸு முட்டைக்கோஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த ஒரு படத்தில் அதெல்லாம் பார்த்தா தெரியும். அதெல்லாம் வந்து சீக்கிரமாக வளர வைக்கிறதுக்கு ஜிப்ரலின் வந்து பயன்படுத்துகிறாங்க. 3rd ஹார்மோன் வந்து சைட்டோகைனின்ஸு. சைட்டோகைனின்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு வகையான பிளான்ட் ஹார்மோன். அது வந்து பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டராக வந்து பயன்படுத்துகிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்மோக் அப்படின்னு ஒன்று ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. சரி, ஸ்மோக் அண்டு co-workers observed that சயின்டிஸ்ட் பேர் பாது ஸ்மோக் அப்படின்றவர் and co-workers observed that from internodal segments of tobacco stem the callus, a mass of undifferentiated cells, proliferated only if the nutrients medium was supplemented with the extracts of vascular tissues, yeast extract, coconut milk or DNA. சரி, இன்னொரு முறை பார்க்கலாம். அவங்க 2 பேரும் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா தட் ஃபார்ம் இன்டர்னோடல் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டொபாக்கோ ஸ்டெம். சரியா, இன்டர்னோடல்னால் தெரியும் நமக்கு, அந்த கிளைகளுக்கு நடுவில் இன்னொரு பக்க கிளை முளையத்த, அதான் இன்டர்னோடல் செக்மெண்ட்ஸ்னு பேர். அது முளையத்த அந்த டொபாக்கோ பிளான்ஸில் இவங்களுக்கு, அதாவது ஸ்மூக்கும் அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களும் பார்த்தாங்க. அதுக்கு பேர் கேலஸாம். எ மாஸ் ஆஃப் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸுக்கு பேர் கேலஸ்ன்னு பேர். ப்ரொலிஃபரேட்டட் ஒன்லி இஃப் த நியூட்ரியன்ஸ் மீடியம் வாஸ் சப்ளிமெண்டட் வித் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆஃப் வாஸ்குலர் டிஷ்யூஸ், ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், அப்புறம் கோகனட் மில்க் ஆர் DNA. இது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா இந்த சைட்டோகைனின் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணி அதாவது வளர வைக்க முடியும், கேலஸ் ஃபார்ம் ஆக்க முடியும் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. சரி, ஸ்மூக் அண்ட் மில்லர் லேட்டர் ஐடென்டிஃபைடு அண்டு கிறிஸ்டலைஸ்டு தி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அண்டு டேர்ம்ட் அஸ் கைனட்டின். கைனட்டின்னு முதல்ல அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு பேரும் வச்சாங்க. சரியா, சைட்டோகைனின்ஸ் வேர் டிஸ்கவர்டு ஆஸ் கைனட்டின், N6 ஃபர்ஃபரி லாமினோ பியூரின், அதாவது ஃபர்ஃபரி லாமினோ பியூரின், அண்ட் அடினைன் அதாவது டெரிவேட்டிவ் ஃப்ரம் த ஆட்டோக்ளீவ்டு ஹியரிங் ஸ்போம் DNA. சரியா,
ஆட்டோக்ளேவ்டு ஸ்பெர்ம் டிஎன்ஏ, ஸ்பெர்ம்லேருந்து டிஎன்ஏ வந்து எடுத்தாங்க அந்த சைட்டோகைனினை யூஸ் பண்ணி. ஃப்ரம் த அதாவது அதான் ஆட்டோக்ளேவ்டு ஹியரிங் ஸ்பெர்ம் டிஎன்ஏ. கைனட்டின் டஸ் நாட் அக்கர் நேச்சுரலி இன் பிளான்ஸ். இந்த கைனட்டின் வந்து நேச்சுரலாக பிளான்ஸில் உருவாகிறது கிடையாது. ஜியாட்டின் ஃப்ரம் கார்ன் கெர்னல்ஸ் and coconut milk is the natural substances with cytokinin like activities. அதாவது ஜியாட்டின்னு சொல்கிறது அது தெரியும் நமக்கு, அந்த மைஸோட ஒரு வகை, அதாவது மக்காச்சோளத்தோட ஒரு வகையான தாவரம் தான் ஜியாட்டின் அப்படின்னு பேர். அதுலேயும் கோகனட் மில்க்லேயும் இந்த சைட்டோகைனின் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. தெர் ஆர் சம் சிந்தட்டிக் காம்போனன்ட்ஸ் வித் செல் டிவிஷன் ப்ரமோட்டிங் ஆக்டிவிட்டி. அப்புறம் நேச்சுரல் சைட்டோகைனின்ஸ் ஆர் சிந்தசைஸ்டு இன் ரீஜன்ஸ் ஆஃப் ரேபிட் செல் டிவிஷன். எங்கெங்கெல்லாம் செல் டிவிஷன் கண்டினியூஸாக நடக்குதோ அதே இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா சைட்டோகைனினை கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ரூட் ஏபிசஸ், வேரோட முனைப்பகுதிகள், ஷூட் பட்ஸு, அதாவது தண்டோட முனைப்பகுதிகளில் அந்த மொட்டு இருக்கும் இல்லையா, அந்த மொட்டுக்களில், யங் ஃப்ரூட்டு, அதாவது யங் ஃப்ரூட்னால் தெரியும் பிஞ்சி, அந்த பிஞ்சிங்கில் இந்த சைட்டோகைனின்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸு, சைட்டோகைனினோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா தே பிளே எ ரோல் இன் சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ் எங்கே நடக்குது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சைட்டோகைனசிஸ் வேர் இட் இஸ் அக்கர் அப்படின்னு கேட்டால் செல் டிவிஷனோட லாஸ்ட்டில் சைட்டோகைனசிஸ்னு ஒன்று நடக்கும். என்ன இப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தா சைட்டோபிளாசம் டிவிஷன் ஆகும். செல் டிவிஷன் நியூக்ளியஸ் தான் ஃபஸ்ட்டு டிவைட் ஆகும். நியூக்ளியஸ் டிவைட் ஆன முடிஞ்ச உடனே என்ன ஆகிடும், 2 நியூக்ளியஸ் உருவாகிடும் ஒரே செல்லில். அதுக்கப்புறமா என்ன ஆகும், அந்த 2 நியூக்ளியஸை சுற்றி உள்ளே இருக்கிற சைட்டோபிளாசம் வந்து 2ஆக டிவைட் ஆகி அப்புறம் பிளாஸ்மா மெம்பரானு என்ன ஆகிடும், சுருங்கி வரும். சுருங்கி வந்து 2 நியூக்ளியஸையும் அங்கங்கே இருக்கிற அந்த சைட்டோபிளாசமையும் பிரிச்சிடும். இதுக்கு பேர் தான் சைட்டோகைனசிஸ் அப்படின்னு பேர். They help to produce new leaves, chloroblast in leaves, lateral shoot growth and adventitious shoot formation. They help overcome the apical dominance. They promote nutrient mobilization which helps in the delay of leaf senescence. சரியா? They promote nutrient mobilization which helps in the delay of leaf senescence. இலை சீக்கிரமாக அதாவது பழுத்து கொட்டாமல் தடுக்கிறது இந்த சைட்டோகைனினோட வேலை. சரி, எத்திலின் நாம் லாஸ்ட்டாக பார்க்குற ஹார்மோன் வந்து எத்திலின்னு. எத்திலின் பார்க்குறோமா? ஆமாம், எத்திலின் இருக்குது நமக்கு, அதனால் எத்திலின் பார்க்குறோம். நம்ம புக்லேயும் இந்த படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 281, 82, 83 இந்த பேஜஸில் இருக்குது. 218லேருந்து இந்த பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எத்திலினோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா C2H4 அப்படின்னு எத்திலின்னு. இதோட ஃபங்க்ஷன் பழங்களை பழுக்க வைக்கிறது தான் இதோட முக்கியமான வேலை. சரியா? நல்லா தெரியுது வாழைப்பா காயிலேருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழமாகுது அப்படின்ட்டு. அந்த எத்திலின் இந்த ஒண்டர் ரிப்பனிங் தெரியும், ரிப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னால் பழம் பழுத்தல் அப்படின்னு அர்த்தம். அந்த ப்ராடக்ட் அங்கே காட்டுறாங்க, நமக்கு பக்கத்தில் அந்த பழங்கள்லாம் காட்டுறாங்க. சரிம்மா? கவுசின்ஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டு கன்ஃபார்ம்டு த ரிலீஸ் ஆஃப் எ volatile substance from ripened organs, அதாவது பழுத்த உறுப்புகள்லேருந்து இந்த வாலட்டைல் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. தட் அஸ்டண்டர்ட் த ரிப்பனிங் ஆஃப் ஸ்டோர்டு பனானாஸ். அது என்ன பண்ணுறது, அந்த ஸ்டோர் பண்ண பனானாஸுக்கிட்ட அது காணப்படுகிறது பழங்கள் பழுக்க வைக்கிறதுக்கு. லேட்டர் திஸ் சப்ஸ்டன்ஸ் வாஸ் ஐடென்டிஃபைடு ஆஸ் எத்திலின்.
அந்த வாலட்டைல் சப்ஸ்டன்ஸ் தான் எத்திலீனை வந்து காலப்போக்கில் கண்டுபிடிக்கிறாங்க, அதான் எத்திலீன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், ethylene is a simple gaseous PGR. It is synthesized in large amounts by tissues undergoing senescence and ripening fruits. சரியா, இது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இட் இஸ் synthesized in large amounts by tissues undergoing senescence and ripening fruits. அதாவது பழுக்கக்கூடிய நல்ல முத்திய காயெலாம் இருக்கு இல்லையா, அதுலேயும் பழுக்கிற தருவாயில் முத்தி போன அந்த இலங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதுலேயும் அந்த எத்திலீன் உருவாகிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட்டு பாரு, எத்திலீனோட ஃபங்க்ஷன்ஸ். It influences horizontal growth of seedlings, swelling of axis and apical hook formation in dicot seedlings. It promotes senescence and abscission of plant organs, especially of leaves and flowers. It promotes fruit ripening. அப்புறம் it enhances respiration rate during fruit ripening. This is called respiratory climatic. அடுத்தது, it breaks seed and bud dormancy. அப்புறம் initiates germination in peanut seeds, sprouting of potato tubers. சரி, முதல்லேருந்து பார்ப்போம். இட் இன்ஃப்ளூயன்சஸ் ஹரிசாண்டல் growth ஆஃப் சீட்லிங். சரியா, சீட்லிங் விதைகளை உருவாக்குறோட அந்த வேலையை இது வந்து செய்யுது. ஸ்வெல்லிங் ஆஃப் ஆக்சிஸ் வீங்கி போகும் இல்லையா, அதான் வந்து ஸ்வெல்லிங் ஆஃப் ஆக்சிஸ் அப்படின்னு பேர். அண்ட் ஏபிக்கல் ஹூக் ஃபார்மேஷன் இன் டைகாட் சீட்லிங். நெக்ஸ்ட்டு, இட் ப்ரமோட்ஸ் செனசன்ஸ் அண்ட் ஆப்சிஷன் ஆஃப் பிளான்ட் ஆர்கன்ஸ், எஸ்பெஷலி ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். லீவ்ஸையும் ஃப்ளவர்ஸையும் வயதாகக்கூடிய வேலையை இந்த எத்திலீன் செய்கிறது, வயது முதிர்வு அடையக்கூடிய வேலையை. அடுத்தது, எத்திலீன் ப்ரமோட்ஸ் ஃப்ரூட் ரிப்பனிங், பழம் பழுத்துறதை இது ப்ரமோட் பண்ணுது. இட் என்ஹான்சஸ் ரெஸ்பிரேஷன் ரேட் டியூரிங் ஃப்ரூட் ரிப்பனிங். ரெஸ்பிரேஷன் ரேட் அதிகப்படுத்துகிற வேலை இந்த எத்திலீனோட வேலை. திஸ் இஸ் கால்டு ரெஸ்பிரேட்டரி கிளைமேட்டிக் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்கோம். ஃபோர்த்து, இட் பிரேக்ஸ் சீட் அண்ட் பட் டார்மன்சி. அப்புறம் இனிஷியேட்ஸ் ஜெர்மினேஷன் இன் பீனட் சீட்ஸு, ஸ்பரூட்டிங் ஆஃப் பொட்டேட்டோ டியூபர்ஸ். அதாவது பீனட்னா தெரியும், கலக்கா இருக்குது இல்லையா, கலக்காக்கு பீனட்னு பேர். அதோட டார்மன்சி விதை உரகத்தை அது என்ன பண்ணும், தட்டி எழுப்பிடும். சரியா, எழுப்பி முளைக்க வச்சிரும் உடனடியாக எத்திலீன். அதுக்கப்புறம் டியூபர்ஸ்ன்னு சொல்கிறோம், அந்த உருளைக்கிழங்கு என்ன பண்ணும், அதோட முளைப்பு திறனை அதிகப்படுத்தும். எத்திலீன் முக்கி நம்ம வந்து வச்சோம் அப்படின்னு பார்த்தா வேகமாக அது என்ன பண்ணும், அதில் இலையை விட்டு வளர ஆரம்பிச்சிடும். சரி, அடுத்தது எத்திலீனோட ஃபங்க்ஷன், 5வது பாயிண்ட்டு. எத்திலீன் ப்ரமோட்ஸ் ரேபிட் இன்டர்னோட், அப்புறம் பெட்யூல் எலாங்கேஷன் in deep water rice plants. It helps in leaves upper parts of the shoot to remain above the water. அதாவது வாட்டர் பிளான்ஸில் பெட்யூல் எலாங்கேஷனு அப்புறம் இன்டர்னோட எலாங்கேஷனுக்கு இந்த எத்திலீன் வந்து பயன்படுகிறது. ஷூட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அந்த ஸ்டெம்மை நீளமாக வளர வைக்கிறது இதோட வேலை. ப்ரமோட்ஸ் ரூட் க்ரோத் அண்ட் ரூட் ஹேர் ஃபார்மேஷன். திஸ் இன்க்ரீசஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ். சரியா, அதிகப்படியான நீரை உறிஞ்சறதுக்கு இது என்ன பண்ணுது, இது வந்து ரூட் ஹேர்ஸையும் ஃபார்மேஷன் பண்ணுது. அடுத்தது, எத்திலீன் யூஸ்டு டு இனிஷியேட் ஃப்ளவரிங் அண்டு ஃபார் சிங்க்ரோனைசிங் ஃப்ரூட் செட் இன் பைனாப்பிள். இட் ஆல்சோ இன்டியூசஸ் ஃப்ளவரிங் இன் மேங்கோலையும் இது எத்திலீன் என்ன பண்ணுது, பூ பூக்கிறத தூண்டுகிறது. பைனாப்பிள்லேயும் இது பழம் பழுக்கிறதுக்கு பயன்படுகிறது. இட் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சரில் இது எல்லா இடத்தையும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது, தி மோஸ்ட் வைட்லி யூஸ்டு சோர்ஸ் ஆஃப் எத்திலீன் இஸ் எத்தோஃபேன். சரியா, எத்தோஃபேன்லேருந்து தான் இந்த எத்திலீன் வந்து எடுக்கிறாங்க. எத்தோஃபேன் இன் அன் aqueous solution is readily absorbed and transported within the
plant and release ethylene slowly. சரியா? அடுத்தது ethophan astens, fruit ripening in tomatoes and apples and accelerated abscission in flowers and fruits. It promotes female flower in cucumbers, thereby increasing the yield. சரியா? குக்கும்பரில் ஃபீமேல் ஃப்ளவர் அதிகமாகிறதுனால அதோட ஈல்டு அதிகமாகுது. தின்னிங் ஆஃப் காட்டன், செரி, வால்நட்டு. நெக்ஸ்ட்டு ஆப்சிசிக் ஆசிட். ஆப்சிசிக் ஆசிட் அப்படின்னு அந்த படத்தை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடுது. இலையை என்ன பண்ண முதிர்ச்சி அடை இலையோட உதிர்வுக்கு இது வந்து காரணமாகிறது. ஆப்சிசிக் ஆசிட். During mid-1960s, it was reported 3 kinds of inhibitors: inhibitor B, abscission 2 and Darmin. இது மூணுத்தையும் 1960களில் கண்டுபிடிச்சாங்க. They were chemically identical and now known as abscisic acid. கெமிக்கல்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர்லாம் கிளியராக வந்து தெரிஞ்சிச்சு. அப்புறமா அதுக்கு பேர் ஆப்சிசிக் ஆசிட்னு பேர் வச்சாங்க. Abscisic acid is the derivative of carotenoids. அது கரட்டினாய்டு அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்மளோட முடி நகலாம் வளர்றது இல்லையா, இதெல்லாம் கரட்டினாய்டு அப்படின்னு பேர். இப்போ பிளான்ஸ்லேயும் கரட்டினாய்ட்ஸ் தான் என்ன பண்ணுது, இலையை முதிர வைக்குது, இலை முதிர்ச்சிக்கு காரணமாக அமைகிறது. இட் ரெகுலேட்ஸ் ஆப்சிஷன் அண்ட் டார்மன்சி. சரி, ஆப்சிஷன்னா தெரியும் நமக்கு. ஆப்சிஷன் இலையோட முதிர்ச்சி, பழம் பழுக்கிற முதிர்ச்சி, அதுக்கு ஆப்சிஷன்னு பேர். டார்மன்சினா தெரியும், உறக்கம், கோடைக்கால உறக்கம், குளிர்கால உறக்கம்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நாம். அந்த விதை உறக்கம்லாம் சீடு டார்மன்சி. அதாவது ஒரு சில சீட்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, உடனேலாம் நம்ம நட்டு அதை அறுவடை பண்ணி உடனே நட்டுற முடியாது அதை. சரியா? அப்படி நட்டாலும் முளைக்காது. ஏன் முளைக்காது அப்படின்னு பார்த்தா, அது கொஞ்ச நாள் தூங்குமோ, உள்ளவே ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகுமா. அதுக்கு பேர் தான் டார்மன்சின்னு பேரும். சரி, ஆப்சிசிக் ஆசிட் ஃபங்க்ஷன்ஸ். ஆப்சிசிக் ஆசிடோட ஃபங்க்ஷன்ஸ்: இட் ஆக்ட் ஆஸ் அன் இன்ஹிபிட்டார் ஆஃப் பிளான்ட் க்ரோத் அண்ட் மெட்டபாலிசம். சரி, இன்ஹிபிட்டார்னால் தெரியும் நமக்கு, தடுப்பான்கள், அதான் இன்ஹிபிட்டார்னு பேர். பிளான்ட் க்ரோத்தை தடுக்குது, அதோட மெட்டபாலிசத்தையும் தடுக்குது. இட் இன்ஹிபிட்ஸ் சீட் ஜெர்மினேஷன். இது சீடு ஜெர்மினேஷன், விதை முளைக்கிறதையும் இது வந்து தடுக்குது. சரியா? இட் ஸ்டிமுலேட்ஸ் க்ளோசர் ஆஃப் ஸ்டோமேட்டா இன் த எபிடெர்மிஸ். இட் இன்க்ரீசஸ் த டாலரன்ஸ் ஆஃப் பிளான்ட் டு வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இது டாலரன்ஸ் ஆஃப், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு தெரியும் நமக்கு, பிளான்ட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, நேச்சுரல் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு. ஆர்டிஃபிஷியல்னால் விலங்குகள், மனிதர்களால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு. சரியா? அது என்னென்ன போன வீடியோவிலே சொன்னேன் நான். நேச்சுரலாக அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது, காற்றடிக்கிறது, இதெல்லாம் பிளான்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமாகிறது. சரியா? அதை தாங்கக்கூடிய, ஸ்ட்ரெஸ்ஸு தாங்கக்கூடிய தன்மையை வழங்குறது எது அப்படின்னு பார்த்தா இந்த ஆப்சிசிக் ஆசிட். இட் இஸ் ஆல்சோ கால்டு தி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். சரியா? ஆப்சிசிக் ஆசிடுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா ஆப்சிசிக் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு பேர். இதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, அதில் இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து மரங்களை காப்பாற்றுறது இந்த ஆப்சிசிக் ஆசிடோட வேலை. இட் ஹாஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சீட் டெவலப்மெண்ட், அப்புறம் மெச்சுரேஷன் அண்ட் டார்மன்சி, சீடு டார்மன்சி. ஆப்சிசிக் ஆசிட் ஹெல்ப்ஸ் டு withstand desiccation and other factor unfavorable for growth. டெசிகேஷன்னா தெரியும், உதிர்க்கிறது அப்படின்னு பேர். சரியா? வளர்ச்சிக்கு தடையாக ஏதாவது ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக அது என்ன பண்ணிடும், தள்ளி விட்டுரும். அதான் டெசிகேஷன் அப்படின்னு பேர். நாம் என்னென்ன டெசிகேஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட உடம்புல ஏதாவது பூச்சி ஏறிச்சி அப்படின்னா உடனடியாக தள்ளி விட்ருவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இது என்ன பண்ணும், மரங்களும் அந்த காஞ்சி போனால் உடஞ்சி பாதியாக உடஞ்சிட்டு இருக்கும் ஒரு சில கிளைகள்லாம். அந்த கிளைகள்லாம் சுத்தமாக காய வச்சு உடச்சி கீழே தள்ளுறது இந்த டெசிகேஷன் அப்படின்னு பேர். சரியா? ஓகே. அப்புறம் இன்ட்ராக்ஷன் தெரியுமா? அதாவது
இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னால் இந்த ஹார்மோன்ஸோட ஒன்றோட ஒன்று தொடர்பு, சரியா? ஒன்றோட ஒன்று தொடர்பு தான் இன்ட்ராக்ஷன் ஆஃப் பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் இங்கே. பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் ப்ளே individualistic or synergetic role. Such role may be complementary or antagonistic. சரியா? ஒரு ஹார்மோன் வந்து இருக்கும்போது இன்னொரு ஹார்மோன் சரியாக வேலை செய்யாது. ஆனால் ஒரு ஹார்மோன் இருக்கும்போது இன்னொரு ஹார்மோன் நல்லா வேலை செய்யும். அதான் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஆக்சினும் சைட்டோகைனினும் சொல்லலாம். சரியா? இந்த சைட்டோகைனின் இருந்தது அப்படின்ட்டு சொன்னால் பக்க கிளைகள் வேகமாக வளரும். சைட்டோகைனின் இல்லை அப்படின்னு சொன்னால் பக்க கிளைகள் வந்து வளராது. இது பக்க கிளைகள் எதனால் வளராது அப்படின்னு கேட்டால் அந்த ஆக்சின் ஹார்மோனால். அது என்ன பண்ணும், பக்க கிளைகள் வளராமல் முனைப்பகுதி மட்டும் வளர்கிறதுக்கு தான் ஆக்சின் வந்து பயன்படும். அதனால் பக்க கிளைகளோட வளர்ச்சி ஆக்சின் தடுக்கும். ஆனால் சைட்டோகைனின் இருந்தது அப்படின்னா ஆக்சின் முன்னிலையிலேயே இது என்ன பண்ணும், பக்க கிளைகளை வந்து வளர வைக்கும். இதுக்கு பேர் தான் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பேர். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? அவ்வளோதான், நமக்கு வேறு எதுவும் இன்ட்ராக்ஷன்லாம் கொடுக்கல. ஸோ வி ஆர் கோயிங் டு த நெக்ஸ்ட் டாபிக். என்ன டாபிக் இருக்குது நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா நமக்கு ஃபோட்டோ பீரியாடிசம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது நமக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா ரோல் ஆஃப் லைட் அண்ட் டெம்பரேச்சர் ஆன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு. சரி, இதில் ஃபஸ்ட்டு டாபிக் நமக்கு ஃபோட்டோ பீரியாடிசம்னா ஒன்றும் இல்லை, பகல் டைம் எவ்வளோ நேரம் இருக்கோ அதான் ஃபோட்டோ பீரியட் அப்படின்னு பேர். ஃபோட்டோ பீரியட்னா ஃபோட்டோனா லைட்டுன்னு அர்த்தம், பீரியட்னா காலம்னு அர்த்தம். லைட் எந்த அளவு எத்தனை மணி நேரம் எவ்வளோ நேரம் இருக்கோ அதான் லைட் பீரியட் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் தான் ஃபோட்டோ பீரியாடிசம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. ஃபோட்டோ பீரியாடிசம் ஒன்றும் இல்லை, ட்ரீஸ் டேக் செவரல் இயர்ஸ் ஃபார் இனிஷியேஷன் ஆஃப் ஃப்ளவரிங் whereas an annual herb flowers within few months. சரியா? ஒரு சில தாவரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ஆனுவல் பிளான்ஸாக இருக்கும். ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் பெரினியல் பிளான்ஸாக இருக்கும். ஆனுவல் பிளான்ஸ் அப்படின்னா ஒரு வருஷம் தான் அது என்ன பண்ணும், பூத்து காய் காய்ச்சிட்டு இறந்து போயிடும். ஆனால் பெரினியல் பிளான்ஸ் வந்து வருஷம் முழுக்க உயிரோடவே இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை பூ பூக்கும், வருஷத்துக்கு ஒரு முறை காய் காய்க்கும். சரியா? இதுதான் பெரினியல் பிளான்ஸ் அப்படின்னு பேர். இது பார்ப்போம். இட் இஸ் த ரெஸ்பான்ஸ். இது வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் போடலான்னு. சரி, ஓகே, we will continue in the next video.